வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். கிட்டத்தட்ட சண்முகம் அவர்கள் அதிமுக வெற்றியடைந்தது பாமக போட்ட பிச்சைதான் என்று தெரிவித்திருந்தார். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்பட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே தனது கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார். ஆளும் தாவேக அரசை எதிர்த்து கேள்வி கேட்க அதிமுகவின் எம்எல்ஏக்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் முதலில் சண்முகம் அவர்களையும் அதிமுகவில் ராஜினாமா செய்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறார், உடனடியாக அதை பற்றியான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கேட்கக்கூடிய வகையில் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடர் அமைந்துள்ளது. 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றுள்ள நிலையில் ஆளுநர் உரையில் தொடக்கத்தில் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களை பாராட்டியும் ஆளுநர் பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் பேசியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பேசக்கூடிய அனுமதி இன்று வழங்கவில்லை. ஆளும் திமுக, ஆளும் அதிமுக என்று 50 ஆண்டுகால அரசியலில் 3வது இடத்திற்கு முதல் முறையாக அதிமுக தள்ளப்பட்டுள்ளது என்றால் அதற்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுதான் காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் தான் மிக முக்கியமான காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். எடப்பாடி தலைமை பொறுப்பிற்கு தகுதியில்லாதவர். தனது மகன் மிதுனை அரசியலில் உள்ளே வரவழைத்து அதிமுகவில் முக்கியமான பதவிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியின் திட்டம். அதிமுகவை வாரிசு அடிப்படையிலாக கொண்டு வருவதுதான் எடப்பாடி முயற்சி செய்கிறார். இதை எதிர்த்து தான் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் என்றும் தற்பொழுது சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார். சட்டசபையில் OPS அவர்களும் சரி, JCD பிரபாகரன் அவர்கள் சபாநாயகராகவும் இருக்கக்கூடியவரும் சரி, செங்கோட்டையனும் சரி அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் அதிமுகவில் இருந்தவர்கள்தான். எடப்பாடி சரியான திட்டத்தை மேம்படுத்தியிருந்தார் இன்று நாம் ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவிற்கு மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்களா என்று கேட்டால் அப்படி கிடையாது. எடப்பாடியின் மீது இருந்த கோபம்தான் நம்மளை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்கள் இனி ஒருபோதும் அதிமுகவை வெற்றியடைய விடமாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில். சட்டசபையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறியுள்ளார். சண்முகம் அவர்கள் கேட்ட கேள்வியால்.